அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் அன்பர்களே. நிகழ்ச்சியில் தொடர்ந்து உலக நகர்வுகள், வாரந்தோறும் இடம்பெறும் உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வுகள் இடம்பெறுகின்றது. இங்கே கலையத்தில் எங்களோடு அரசு அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்புள்ள வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் நிறைய விடயங்கள் நாங்கள் பேசியிருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர், காசாவில் நடந்த போர், அந்த போர் இப்பொழுது முடிவுக்கு வந்திருந்தாலும் மீண்டும் அந்த போர் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பின்பு உலக பரப்பில் பரபரப்பான நிலைமை இருப்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. அதாவது போர் நிறுத்தம் தொடர்பாக முயற்சிகள் எடுக்கப்பட்டது, அதுக்கு இப்பொழுது அச்சுறுத்தல் விடும் வகையில் சில செயற்பாடுகள் நடைபெறுவதும், இனி காசா நிலப்பரப்பை அமெரிக்கா எடுக்க வேண்டும், தாங்கள் தான் அதை கட்டி எழுப்பப் போவதாக கூறுகிறார்கள். ஆனால் பலர் கூறுகிறார்கள் இது இன்னும் சுத்திகரிப்பு என்ற விடயங்களை சுட்டிக்காட்டுகிறார்கள். ஜோர்டானுடைய கிங் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை இன்று சந்தித்திருக்கின்றார். இந்த சந்திப்பு என்ன பேசப்பட்டது? ஜோர்டானின் கிங் அப்துல்லா அவர்கள் வெள்ளை மாளிகைக்கு சென்றிருக்கின்றார் செவ்வாய்க்கிழமை. அங்கு சந்தித்து அவர், அதாவது ட்ரம்பும் அவரும் இணைந்து ஊடக சந்திப்பை மேற்கொண்ட போது இருதரப்பும், அதாவது ட்ரம்பாக இருக்கலாம் அல்லது ஜோர்டானின் அதிபர் தலைவராக இருக்கலாம், இருவருமே அங்கு இடம்பெற்றது ஒரு இனப்படுகொலை என்பதை ஏற்க மறுத்து விட்டனர் என்றுதான் ஊடகவியலாளர்கள் கூறுகின்றார்கள். ஏனென்றால் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளில் இன சுத்திகரிப்பு என்று கேட்கப்பட்டதற்கு ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், அவ்வாறு அதனை கூற முடியாது, நாங்கள் அவர்களுக்கு ஒரு அழகான இடத்தை கொடுக்க போகிறோம், அங்கு வைத்தியசாலைகள் இருக்கும், அங்கு பாடசாலைகள் இருக்கும், அங்கு நிம்மதியாக வாழலாம், அவ்வாறான ஒரு இடத்தை கொடுப்பதை நீங்கள் எவ்வாறு இனப்படுகொலை என்று கூறுவீர்கள் என்று. அதாவது யாரும் எந்த ஒரு நாட்டில் இருந்து ஒருவரை இது ஒரு பேட் எக்ஸாம்பிளா தான் முடியும். என்னென்று சொன்னால், இனி எந்த நாடுகளும் நாங்கள் உங்களுக்கு வேற ஒரு இடத்தை, நல்ல இடத்தை தருகிறோம், நீங்கள் ஒழும்புங்கள் என்று எல்லாவற்றை அந்தந்த இடங்களை கைப்பற்ற கூடிய ஒரு நிகழ்வை இது ஏற்படுத்தலாம் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் அதே சமயம் ஜோர்டான் என்ற தலைவரிடம் கேட்கப்பட்ட போதும் அவர் அதற்கு அதை ஒரு இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்ள மறுத்ததில்லை, அதுக்கு பதில் அளிக்கவும் மறுத்துவிட்டார். ஆனால் அதே சமயம், அதாவது இந்த ட்ரம்பின் கொள்கைகள் நிறைவேறுவதற்கு அரபு நாடுகள் உதவிகளை, அதாவது உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறியதும் எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அதே சமயம் 2000 சிறுவர்களை, பாலஸ்தீன சிறுவர்களை தாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்வோம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இப்ப ஜோர்டானை பொறுத்தவரையில் பாலஸ்தீன அகதிகளில் அதிகளவானோர் அங்கு வாழ்கின்றனர். கிட்டத்தட்ட 1948ஆம் ஆண்டு, 67ஆம் ஆண்டு, 73ஆம் ஆண்டுகளில் இடம்பெற்ற சம்பவங்களை தொடர்ந்து ஜோர்டான் 11 மில்லியன் மக்கள் தொகையில் ஏறத்தாழ 2 மில்லியன் மக்கள் பாலஸ்தீன மக்களாகத்தான் அங்கு இருக்கின்றனர். ஆனால் அதே சமயம் ட்ரம்ப் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார், எல்லா அரபு நாடுகளும் தனது இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், கிட்டத்தட்ட எகிப்து 99% தன்னுடைய திட்டத்தை ஏற்கும் என்று தான் நம்புவதாகவும், இல்லை என்று சொன்னால் எல்லோருக்குமான உதவிகள் நிறுத்தப்படும் என்றும் எச்சரித்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியுமா, ட்ரம்ப் பதவி ஏற்ற பிற்பாடு எல்லா நாடுகளுக்குமான உதவிகளை உடனடியாக நிறுத்தியிருந்தார், வெளிநாட்டு உதவிகளை. ஆனால் அவர் 2 நாட்டுக்குத்தான் அந்த உதவிகளை வழங்குவதை தொடர்ந்து மேற்கொண்டிருந்தார். ஒன்று இஸ்ரேல், 2வது எகிப்து. இந்த 2க்குமான உதவிகளை தொடர்ந்து வழங்கியிருந்தார். அப்ப ஏனைய நாடுகள், இப்ப சவுதி அரேபியாவுக்கு கூட, அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த பாதுகாப்பு உடன்பாடு கூட தான் அதிலிருந்து அதற்கான உதவிகளை கூட நிறுத்துவேன் என்ற ஒரு எச்சரிக்கையை ட்ரம்ப் எடுக்கலாம் என்ற பிரச்சனை இருக்கின்றது. அது மட்டுமல்லாது மேற்கு கரை பகுதியை இணைப்பது தொடர்பாக கேட்ட போது அதுவும் இணைக்கப்படும் என்றுதான் கூறுகிறார்.
ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால், அதாவது காசா மேற்கு கரை அத்தனையும் இணைக்கப்படலாம் என்ற ஒரு சூழ்நிலை எழுந்திருக்கின்றது. இது இந்த வருடம் மத்திய கிழக்கில் மிக பெரும் ஒரு மோதல்களுக்கான ஆயத்தமாகத்தான் இதனை பார்க்கலாம். இப்ப நீங்கள் கிங் அப்துல்லா தொடர்பாக கூறும்பொழுது இனப்படுகொலையே அவர் ஏற்கவில்லை என்று சொன்னால், எவ்வாறு மத்திய கிழக்கு நாட்டில் இவருடைய இந்த செயல்பாடை எவ்வாறு பார்க்கப்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால், இதில் இப்ப நேற்று அல்ல, இவர்கள் எல்லோரும் மாறி மாறி ஒவ்வொரு அரபுலகத்தில் இருக்கின்ற நாடுகளில் பல நாடுகள் மாறி மாறி மேற்குலகத்துக்கு ஆதரவாக அல்லது அவர்களுக்கு சேவகம் செய்வதாகத்தான் இருக்கு. இந்த நாடுகள் எந்த துணிவில அவ்வாறு செய்கிறார்கள் என்று சொன்னால், அமெரிக்காவின் பாதுகாப்பு குடை என்றது. இப்ப சவுதி இந்தியா நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னா, சவுதி இந்தியா இருக்கின்ற அத்தனை ஆயுதங்களும் பாதுகாப்பு துறையும் எல்லாம் அமெரிக்கா வசம். அப்ப சவுதியின் பாதுகாப்பை அமெரிக்கா தன் வசம் வைத்திருப்பது போல, அதே போலதான் இந்த ஏனைய அரபு நாடுகளும் தாங்கள் எது செய்தாலும் அமெரிக்கா தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இவ்வாறு கூறுகிறார்கள். அடுத்ததாக என்ன பிரச்சனை என்று சொன்னால், பொருளாதாரத்தில் இப்ப அமெரிக்காவின் உதவிகள் நிறுத்தப்பட்டால் உள்ளூரில் மிகப்பெரிய ஒரு பாரிய நெருக்கடியை எதிர்கொள்ளலாம் என்ற அச்சமும் அவர்களுக்கான காரணமாக இருக்கின்றது. இப்ப நீங்க பார்க்கலாம், லெபனானில் கூட ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினாலும் லெபனான் அரசு ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றது. அவ்வாறுதான் முஸ்லீம் நாடுகளுக்கு, அரபு உலகத்துக்கு, இந்த மேற்குலக நாடுகளை பொறுத்தவரையில் கடந்த பல தசாப்தங்களாக பிரிவினைகளை ஏற்படுத்தி அவர்களுக்குள் ஒரு மோதல்களை உருவாக்கித்தான் இவ்வளவு காலம் அவர்கள் காலம் தள்ளி கொண்டிருந்தார்கள். அது இன்னும் முற்றாக முடியவில்லை என்பதைத்தான் இந்த ஜோர்டான் கிங்கின் கருத்து எடுத்து கூறுகிறது. உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜோர்டானை மட்டும் கூறவில்லை, ஈஜிப்தையும் கூறியிருந்தார். அவர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு? எகிப்து பொறுத்தவரையிலும் எகிப்துக்கும் அவ்வாறுதான் கூறியிருந்தார். எகிப்தும் ஜோர்டானோ எல்லா நாடுகளும், இப்ப சவுதி அரேபியா கூட ட்ரம்பின் திட்டத்தை எதிர்த்திருந்தது. அது மட்டுமல்ல, அது பிரித்தானியாவா இருக்கலாம், கனடாவா இருக்கலாம், ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், ஆஸ்திரேலியாவா இருக்கலாம், எல்லா நாடுகளும் ஒட்டுமொத்தமாக எதிர்த்திருந்தார். ஆனால் எதிர்த்திருந்தாலும் ட்ரம்ப் அதிலிருந்து வெளியேறுவதாக இல்லை. அவர் கூறுகிறார் என்னென்றால், காசாவின் மீள் கட்டுமானத்துக்கு தனக்கு கிட்டத்தட்ட $100 பில்லியன் முடியும் என்று சொல்லி, அப்ப அது அவர்களுக்கு உகந்தது அல்ல என்று சொல்லி, இப்ப அவர் கூறுவது போல அழகான இடம் தரப்படும், வைத்தியசாலைகள் அங்கு இருக்கும், வைத்தியர்கள் இருப்பார்கள், பாடசாலைகள் இருக்கும் என்று கூறுகிறார். இவற்றையெல்லாம் அழித்தது நீங்கள். அது இருந்தது, முதல் அங்கே இருந்தது, அவர்கள் வாழ்ந்தார்கள், அதை அழித்தார்கள். அதாவது அல் ஜசீரா ஒன்றை கூறுகிறது என்னென்றால், 2வது உலக போருக்கு பின்னர் மிக பாரிய அழிவு நடந்தது இந்த 15 மாத போர். அதுதான் மிக பாரிய ஒரு அழிவு. ஆனால் அதற்குள்ளும் ஹமாஸை அழிக்க முடியாது போனது இஸ்ரேலுக்கான ஒரு தோல்வியாகத்தான் பார்க்கிறார்கள். இப்போது ஹமாஸ் ஒன்றை கூறியிருக்கிறது, அதாவது கைதிகள் பரிமாற்றத்தை தாங்கள் இடைநிறுத்தி வைப்பதாக கூறியிருக்கு. ஆனால் இஸ்ரேல் ஒன்றை கூறுகிறது, 15ஆம் தேதிக்கு இடையில் கைதிகளை விடுதலை செய்யாது விட்டால் தாக்குதலை தாங்கள் ஆரம்பிப்போம், போர் நிறுத்தம் முறியும் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில் ட்ரம்பை பொறுத்தவரையில் இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக ஆயுதங்களை பெருமளவில் விநியோகிப்பதற்கு, அதாவது இதுவரை காலமும் அமெரிக்க அரசு தடை செய்திருந்த மத பம் என்று சொல்ற மிக பாரிய குண்டு, அதனை கூட பங்கபர்ஸ்டர், அதுகளை கூட கொடுப்பதற்கு ட்ரம்ப் அரசு முடிவு செய்திருக்கிறது. ஆனால் ஒன்று ட்ரம்புக்கு விளங்க வேண்டும் என்னென்று சொன்னால், இதே குண்டுகள், இதே அளவு ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கொண்டுதான் ஆப்கானிலும் போரிட்டார்கள், ஈராக்கிலும் போரிட்டார்கள், லிபியாவிலும் போரிட்டார்கள். எங்கும் நிலை கொள்ள முடியவில்லை, தப்பி ஓடியதுதான் மிச்சம். கிட்டத்தட்ட ஆப்கானில $7 பில்லியன் பெறுமதியான ஆயுதங்களை விட்டுட்டு ஓடியது. இப்ப அதாவது அதில் கடைசியில் ஓடும் போது பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்கள் கிட்டத்தட்ட 46 ஹெலிகாப்டர்கள் பக்கத்தில் உள்ள நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் கசகஸ்தான் நினைக்கிறேன். அந்த நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட உலங்கு வானூர்திகளை இப்போது அமெரிக்கா தன் நாட்டுக்கு கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கு. அதை தவிர $7 பில்லியன் ஆயுதங்களை அங்கு கைவிட்டுத்தான் வந்தார்கள். இந்த அளவு பாடங்கள் இருக்கின்றது. இருந்த போதும் ட்ரம்ப் தனது நிலையில் இருந்து, அதாவது அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், அமெரிக்கா உலகில் வலிமையாக இருந்தால் உலகில் அமைதி ஏற்படும்.
அதான் அவர் கூறுகிறது. இந்த நிலைமை இப்ப தொடர்ந்தால் இப்ப இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி என்று சொல்லுவார், சர்வதேச சமூகம் இருக்கிறது. இப்ப குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் தெற்கத்திய நாடுகளை எடுத்துக்கொண்டால் ஐரோப்பிய ஒன்றியம் இருக்கின்றது, பிரித்தானியா போன்ற நாடுகள் இருக்கின்றது. இவர்கள் எல்லோரும் ஏன் அமைதி காக்கிறார்கள்? இவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்ற ஒரு நிலைதான் இருக்கின்றது. அப்படி என்றால் இதுவரை காலமும் கூறி வந்த அமெரிக்கா, உலகத்தினுடைய காவல்துறையாக இருக்கின்ற அமெரிக்கா தான் என்றதை நிரூபிக்கிறதா? உண்மைதான். இப்போது அவர்களின் முகத்திரை வடிவாக கிழிந்து விட்டது. அவர்களால் கட்டியமைக்கப்பட்ட அத்தனை போலியான அமைப்புகளும் வீடம் கலைந்து நிற்கின்றது. அவர்களுக்குள்ளேயே பிரச்சனை. இப்போது பாத்தீங்கன்னா ICCஐ தடையை கொண்டு வந்திருக்கிறது அமெரிக்கா, அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம். இப்போது அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைவர் கரீம் கானையும் தடை செய்ய போவதாக கூறப்படுகின்றது. அவர் அங்கு யார் என்று சொன்னால் பிரித்தானியாவின் ஒரு மிக சிறந்த ஒரு வழக்கறிஞர். இப்ப அவேண்ட மேற்குலகத்தின் கூடாரத்துக்குள்ளதான் பிரச்சனையாக இருக்கின்றது. வரியாக இருக்கலாம், அல்லது நாடுகளை கைப்பற்றுவதாக இருக்கலாம், கிரீன்லாண்டை வாங்க போவதென்று கூறுவதாக இருக்கலாம். அதற்கு எதிராக கிரீன்லாண்டோட டென்மார்க் கொண்டு சொல்லுகிறது தான் 1 ட்ரில்லியன் தாரன் கலிபோர்னியாவை தனக்கு தர சொல்லி. இப்படித்தான் உலகம் போய்கொண்டிருக்கிறது. அவர்கள் கிரீன்லாந்து மேற்குலகம் அமெரிக்காவை தனிமைப்படுத்த முடியாத பலவீனமான நிலையில் இருக்கிறது நீங்கள் கூறுகிறீர்களா? உண்மைதான். ஐரோப்பிய ஒன்றியம் அதைத்தான் இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், நேட்டோவுக்கு மாற்றீடான ஒன்றை தாங்கள் உருவாக்க வேண்டும் என்று இப்பதான் கூறுகிறார். ஏனென்று சொன்னால் இவர்களின் பாதுகாப்பு முழுக்க அமெரிக்கா சார்ந்துதான் இருந்தது. இப்போதுதான் அவர்களுக்கு விளங்குகிறது அமெரிக்கா சார்ந்திருந்த அந்த பாதுகாப்பு தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வந்திருக்கின்றது. ஏனென்றால் பூட்டின் அண்மையில் ஒன்றை கூறியிருந்தார், ட்ரம்ப் வந்திருக்கிறார், இன்னும் சில நாட்களில் ட்ரம்பின் காலை சுற்றி ஐரோப்பிய ஒன்றியம் வீழ்ந்து கிடக்க வேண்டிய நேரம் வந்துவிடும் மிக விரைவில் என்று கூறியிருந்தார். அதை அப்போது அது நான் ட்ரம்ப் பதவியேற்க முதல் கூறியிருந்தேன். ஆனால் அந்த கருத்தை தாங்கியவாறு இந்த வாரம் பல ஆர்டிகிள்கள் வெளிவந்திருக்கின்றன. என்னென்றால் அவர் கூறியது உண்மை என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டது. இப்போது என்னென்று சொன்னால் வேறு வழி இல்லாத ஒரு நிலையாயும் இருக்கின்றது. ஏனென்றால் அமெரிக்காவின் படைத்தளங்கள் தான் ஐரோப்பா முழுக்க இருக்கின்றது. இப்ப அமெரிக்காண்ட படைத்தளங்கள் இருக்கின்றது, அமெரிக்காண்ட பாதுகாப்பு, அமெரிக்காண்ட என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியத்தால் ஐரோப்பிய ஒன்றிய முழு படைகளாலும் தனித்து நிற்க முடியாது, அவ்வளவு சிறிய படைகள் என்றும் கூறுகிறார்கள். அப்ப இவர்கள் தங்களை வளர்த்தெடுக்க தவறிவிட்டார்கள். அதை அமெரிக்கா ஒரு போலியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இவர்களை தங்கள் வேலைக்குள் வைத்திருந்திருக்கிறார்கள். இனி இதிலிருந்து எவ்வாறு வெளிவரப் போகிறார்கள் என்பதுதான் பிரச்சனை. நீங்கள் கூறினீர்கள் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்கள் வருகின்ற சனிக்கிழமை அங்கே இருக்கின்ற கைதிகளை ஹமாஸ் திருப்பி அனுப்பாவிட்டால் காசாவினுடைய போர் நிறுத்தம் முடிவுக்கு வரும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், கட்டம் கட்டமாக இப்ப 2 கட்ட நடவடிக்கைகள் நடந்து முடிந்திருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உங்களுக்கு சமீபத்தில் நெட்டன்யாகு அவர்கள் வாஷிங்டனுக்கு சென்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்தித்திருந்தார். அப்படி என்றால் நெட்டன்யா எடுக்கின்ற முயற்சிகளுக்கு, அவர் நடத்தி கொண்டிருக்கின்ற படுகொலைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உரம் ஊட்டுகிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இதனால் இந்த போர் நிறுத்தம் முற்றுமுழுதாக முடிவுக்கு வரப்போகின்றது, தொடர்ச்சியாக அங்கு இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்க போறதுக்கான ஒரு நேரம் மீண்டும் வந்து விட்டதா? உண்மைதான். என்னென்று சொன்னால் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் பேசுவதற்கும் உலகத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அவர் வேறொரு உலகத்தில் இருந்து கதைப்பது போலதான் கதைத்துக் கொண்டிருக்கின்றார். யாரையும் மதிப்பதும் கிடையாது. அதே போல நெத்தன்யாகு அங்கு சென்ற போது அவருக்கு ராஜ மரியாதை தான் வழங்கப்பட்டது. நீங்கள் காணொலிகளை பார்த்தீர்கள் சொன்னால் நெத்தன்யாகுவின் கதிரையை கூட ட்ரம்ப் தான் இழுத்துக்கொண்டே வருகிறார் இருப்பதற்கு. அதை பல தடவைகள் போட்டு காட்டிக் கொண்டிருந்தார்கள், இவ்வாறு ட்ரம்ப் நெத்தன்யாவுக்கு சேவை செய்கிறார் என்று சொல்லி. நெத்தன்யாவை வைத்து அங்குள்ள வளங்களை அள்ளுவதற்கு, அதாவது அரபு நாடுகளில் இருக்கின்ற வளங்களை கொள்ளையடிப்பதற்கான ஒரு கருவியாகத்தான் இஸ்ரேலை அமெரிக்கா பயன்படுத்த போகின்றது. இப்ப நெத்தன்யாகு போய்க்கு அங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கோல்டன் பேஜர் ஒன்றை கொண்டு கொடுத்திருந்தார். அதாவது தாங்கள் இந்த பேஜர் தாக்குதல் நடத்தி ஹிஸ்புல்லாக்கள் மீது பெரும் அழிவை ஏற்படுத்தியதற்கான வெற்றியாகத்தான் கொண்டு போய் கொடுத்திருந்தார். இவை எல்லாம் பார்க்கும் போது இவையெல்லாம் ஒரு அமைதிக்கான நடவடிக்கைகளாக தெரியவில்லை. அப்ப நெத்தன்யாகு கூறுகிறார், ஹமாஸ் சொல்லி இருக்கிறது தாங்கள் கைதிகள் பரிமாற்றத்தை ஒத்தி வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்களின் போர் நிறுத்த உடன்பாட்டின் அடிப்படையில்
கிட்டத்தட்ட 50 டேங்கர் ஃபியூவல் எரிபொருள் கொடுக்க வேண்டும். 15 தான் கொடுத்திருக்கிறார்கள், 35 காணவில்லை. 2 லட்சம் டென்ட்டுகள் கொடுக்க வேண்டும், 2000 தான் போயிருக்கின்றது. உணவு விநியோகத்தில் 15% தான் போயிருக்கின்றது. இப்ப எல்லாவற்றையும் வேண்டுமென்றே குறைத்து தான் கொடுப்பதால் இந்த போர் நிறுத்தத்தின் விதிகளை இஸ்ரேல் மீறியதாகவும், எனவே இந்த விதிகள் முற்றாக அமுல்படுத்தப்படும் வரையிலும் தாங்கள் கைதிகளை விடப் போவதில்லை என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது தங்களை தயாராகுமாறும் தாங்கள் புதிய படைச்சேர்ப்பில் ஈடுபடுவதாகவும் ஒரு பெரிய போரை ஆரம்பிக்க போவதாக. மறுபலமாக பார்த்தால் ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் அங்கிருந்து லெபனானில் இருந்து இவர்கள் வெளியேறுவதாக இல்லை, லெபனானின் தெற்கு பகுதியில். அப்ப அவர்கள் இப்போது ஒரு பெருந்தாக்குதலுக்கு தயாராகுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஹிஸ்புல்லாக்களின் தலைமை பீடம் தளபதிகள் கொல்லப்பட்டாலும் கிட்டத்தட்ட 1 லட்சம் படையினரை அது இப்போதும் தக்க வைத்துக் கொண்டிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. அப்ப அடுத்ததாக ஹூதிஸ் அமைப்பு ஒரு அறிக்கையை செவ்வாய்க்கிழமை வெளியிட்டிருக்கின்றது. போர் ஆரம்பித்ததும் தங்களின் தாக்குதல்களும் ஆரம்பிக்கும். இதில் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு முன்னர் இடம்பெற்றதை விட மிக மோசமான போர் ஒன்று ஆரம்பமாக போகிறது. 2025ஆம் ஆண்டு இவ்வாறான ஒரு மோசமான அழிவோடு தான் நகரப்போகிறது என்றுதான் கூறியிருக்கிறார். இஸ்ரேல் பட நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் ஹமாஸ் அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியும் என்று நம்புகிறீர்கள், அல்லது இஸ்ரேலால் தாக்குப்பிடிக்க முடியும் என்றால்? இஸ்ரேல் தங்களுடைய இழப்புகளை இதுவரையில் வெளிப்படுத்தவில்லை, நிறைய இழப்புகள் என்று கூறுகிறார்கள். ஆனால் இப்ப அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆதரவும் படைக்கலன்களையும் உதவியும் வழங்கும் பொழுது அவர்களால் தொடர்ந்து இந்த தாக்குதலை நடத்தி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரலாம், அதாவது காசா நிலப்பரப்பில் பலஸ்தீனர்கள் இல்லாமல் ஒழித்து விடலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அதாவது கடந்த 15 மாத போர் தொடர்பாக அல் ஜசீராவின் ஊடகத்தின் பாதுகாப்பு ஆய்வாளரின் கருத்தின் அடிப்படையில் 2வது உலக போருக்கு பின்னர் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அழிவை அங்கு செய்திருக்கிறார்கள். உண்மையா ட்ரம்ப் கூறியது போல கிட்டத்தட்ட அதை கட்டி அமைப்பதற்கே $100 பில்லியன் செலவாகும் என்று கூறுகின்ற இந்த நிலையில் ஆனாலும் ஹமாஸை அழிக்க முடியவில்லை என்பது தெளிவானது ஒன்று. அண்மையில், அதாவது கடந்த வாரம் கைதிகள் பரிமாற்றத்தின் போது எடுக்கப்பட்ட அணிவகுப்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அலையாக வந்து நிற்கிறார்கள் சீருடையுடன். அப்ப இதைத்தான் ஹமாஸ் அழிந்து விட்டது என்று இஸ்ரேல் கூறியதான் ஒரு கேள்வி எல்லா இடமும் இருந்து எழுந்திருந்தது. இது என்னென்று பார்க்கலாம் என்று சொன்னால், நீங்கள் பார்க்கலாம், ஒரு அழிவை சந்திக்கும் போது அந்த இனத்துக்கு வேறு வழி இல்லை, தங்களை பாதுகாக்க வேண்டிய நிலை ஏற்படும். உங்களுக்கு தெரியும், 1983ஆம் ஆண்டு ஆடி கலவரம் இடம்பெற்ற பின்னர் இயக்கங்கள், அப்போது பல இயக்கங்கள் இருந்தன. இயக்கங்களில் இணைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகம். அப்போது ஒரு தரவின் அடிப்படையில் 1984களில் இலங்கை ராணுவத்தை விட இயக்கங்களில் இருந்த இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகம் என்று கூறியிருந்தார்கள். அவ்வளவு பேர் இணைந்திருந்தார்கள். ஏனென்று சொன்னால் இவ்வாறான ஒரு தாக்குதல் அவர்களுக்கு புதிய ஆக்களை இணைக்கும். அது எங்கும் இடம்பெறுவதுண்டுதான். அவ்வாறுதான் இணைந்தார்களோ என்று தெரியவில்லை. மிக அலையாக வந்திருந்தார்கள். அதே போலதான் ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையிலும் தலைமை பீடத்தை அளித்திருந்தார்கள், தளபதிகளை கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அவர்களின் படைபலம் இன்னும் 1 லட்சம் பேர் 1 லட்சம் பேரை தக்க வைத்திருப்பதாகத்தான் கூறப்படும். இந்த நிலையில் ஈரானை பொறுத்தவரையில் ஈரானையும் இஸ்ரேல் தாக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இப்போ இஸ்ரேல் ஒரு வலிந்த தாக்குதலை பெருமடுப்பில் ஆரம்பிக்குமாக இருந்தால் ஈரான் அதுக்கு உதவியாக வரலாம், ஹுதீஸ் அமைப்பினர் அதுக்கு உதவியாக வரலாம். இது மத்திய கிழக்கில் உள்ள எல்லா நாடுகளிலும் ஒரு உறுதியற்ற தன்மையைத்தான் கொண்டு வரும். உதாரணமாக சிரியாவில் கூட நிலைமை எவ்வாறு மாறப்போகிறது என்றது தெரியாத ஒரு நிலைமையாகத்தான் இருக்க போகிறது. இப்போ மத்திய கிழக்கை பொறுத்தவரையில் இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு அழிவுக்குரிய இடமாகத்தான் இப்போது எல்லோரும் கணிக்கிறார்கள். இப்போ நீங்கள் கூறினீர்கள் ஈரான் தொடர்பாக கூறும் பொழுது உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து படைக்கலன்களை வழங்கினால் இஸ்ரேலுக்கு, ஈரான் ஏற்கனவே இஸ்ரேல் மீது தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பினுடைய அந்த சத்து அவர்களிடம் செல்வதால் டொனால்ட் ட்ரம்ப், அதாவது அமெரிக்கா, ஈரான் மீது இஸ்ரேலிலிருந்து தாக்குதலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? உண்மைதான். இப்போது இஸ்ரேலுக்கான படைத்துறை உதவிகளை அமெரிக்கா அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது மிகப்பெரிய அணு உலைகள் உள்ள அண்டர் கிரவுண்ட் பங்கர்களை தாக்குவதற்கான மிகப்பெரிய குண்டுகளை அமெரிக்கா வழங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது.
அதாவது 9,000 ராத்தல் என்று கூறுகிறார்கள். அந்த குண்டுகளை இதுவரை காலம் கடந்த பல வருடங்களாக அமெரிக்க அரசு வந்து இஸ்ரேலுக்கு வழங்குவதை தடுத்து வைத்திருந்தது. ஆனால் இப்போது அமெரிக்கா வழங்கி இருக்கிறது. இந்த நிலையில் தான் ஈரான் ஒன்றை கூறியிருக்கின்றது. அதாவது ஈரான் என்னத்தை கூறியிருக்கின்றது என்றால், ஐக்கிய நாடுகள் சபையில் பாதுகாப்பு சபைக்கு ஒன்றை கூறியிருக்கின்றது. அமெரிக்கா மிக கடுமையான தாக்குதலை இஸ்ரேலின் ஊடாக மேற்கொள்ள போகின்றது. ஆனால் நாங்கள் கடும் தாக்குதலை அதற்கு பதிலடியாக கொடுப்போம் என்று எச்சரிக்கை ஒன்றை பாதுகாப்பு சபைக்கு கொடுத்திருக்கிறது. நாங்கள் இதனை உங்களுக்கு முன் அறிவித்தலாக தருகிறோம். ட்ரம்ப் பதவியேற்ற அன்று, அதாவது பதவியேற்ற 20ஆம் தேதி, 18ஆம் தேதி ஈரான் அதிபர் வந்து ரஷ்யாவுக்கு சென்றது. அப்போது அவர் சென்ற போது அவர் அங்கு சென்றதற்கான முக்கிய காரணம் ஈரான் வான் பாதுகாப்புக்கு இடைமறித்து தாக்கும் விமானமான SU-35 என்ற ரஷ்யாவின் விமானத்தை கொள்வனவு செய்வது. அதற்கு ரஷ்யாவும் உடன்பட்டிருப்பதாகவும் ரஷ்யா SU-35 வழங்கி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. SU-35 பொறுத்த வரையில் அது அதாவது இன்டர்செப்டர் என்று கூறுவது இஸ்ரேலின் வான் படையை தாக்கி அளிக்கும் சக்தி கொண்டதுதான் அது. அப்ப ஈரானும் நீங்கள் அண்மையில் பார்க்கலாம், அதாவது ட்ரோன்களை ஏவுகின்ற கடற்படை கப்பல்களையும் அது புதிதாக அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஈரான் தனது பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு கொண்டே இருக்கின்றது. அப்ப ரஷ்யாவின் உதவியோட தனது வான் பாதுகாப்பையும் அதிகரித்திருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. இந்த வாரம் வந்து இந்தியாவின் பெங்களூரில் வந்து ஒரு வான்படை கண்காட்சி இடம்பெற போகின்றது. அதற்கு ரஷ்யா தனது SU-57 என்ற 5ஆம் தலைமுறை விமானத்தை கொண்டு வரப்போகிறது. அமெரிக்கா தனது F-35 என்ற 5ஆம் தலைமுறை விமானத்தை கொண்டு வரப்போகிறது. இதுதான் முதல் தடவையாக 2 நாடுகளின் 5ஆம் தலைமுறை விமானங்களும் ஒரே கண்காட்சியகத்தில் வைக்கப்பட போகிறது என்ற ஒரு கருத்து எழுத்திருக்கு. அதே சமயம் இந்தியாவை பலப்படுத்துவதில் ரஷ்யாவும் உறுதுணையாக நிற்கின்றது. ஆனால் அதுக்கு மறுபலமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஈரான் இந்த சபகர் துறைமுகம் என்பது 2023ஆம் ஆண்டு ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய ஒரு உடன்பாடு. அது ஒரு வர்த்தக துறைமுகம். இப்போது அமெரிக்கா ஈரான் மீது எந்த பொருளாதார தடையை கொண்டு வந்தாலும் தங்களின் அந்த நடவடிக்கை, அதாவது ஈரானுடனான நடவடிக்கை தொடரும் என இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இந்தியாவின் வெளிவார அமைச்சகத்தின் பேச்சாளர் வந்து ஜெய்தீப் வந்து கூறியிருக்கின்றார். அதாவது ஈரான் 46வது இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நினைவு தினத்தில் வந்து அவர் பேசும்போது அதனை கூறியிருக்கிறார். ஆனால் மறுபலமாக மார்க்கோ ரூபியோ, அமெரிக்காவின் வெளிவார செயலாளர், கூறியிருக்கின்றார், கடுமையான பொருளாதார தடையை ஈரான் மீது கொண்டிருப்போம். இப்ப ஈரான் மீதான பொருளாதார தடையை அவர்கள் கடுமையாக கொண்டு போகிறார்கள். ஆனால் அதை உடைப்போம் என்று இப்போது ரஷ்யா, சீனா நின்றதுக்கு அப்பால் இப்போது இந்தியாவும் அதில் இணைந்து கொண்டிருக்கின்றது. இஸ்ரேல் தொடர்பாக நிறைவாக ஹூதிஸ்னுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும், அந்த சுவஸ் கால்வாய் கப்பல்கள் மீது பாரிய தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதனால் ஏற்பட்ட விளைவுகள் நாங்கள் நிறைய தடவைகள் பேசியிருக்கிறோம். அவர்கள் இந்த நிலைமை தொடர்பாக கூறுகிறார். அவர்களை பொறுத்தவரையில் இப்போது அந்த போர் நிறுத்தத்தை தாங்கள் மதிப்பதாகவும் தாங்கள் அமைதியாக இருப்பதாகவும், ஆனால் இஸ்ரேல் மீண்டும் போரை ஆரம்பித்தால் தாங்கள் மூர்க்கத்தனமாக தாக்குவோம் என்று கூறியிருக்கிறது. ஹூதிஸ் அமைப்பை பொறுத்தவரையில் ஹூதிஸ் அமைப்புக்கான தொழில்நுட்ப உதவியாக இருக்கலாம் அல்லது ஆயுத உதவியாக இருக்கலாம், எல்லாம் வந்து ஈரான் தான் வழங்கி கொண்டிருக்கின்றது. அப்ப ஈரான் கட்டளைக்கு அமைவாகத்தான் அவர்கள் நடவடிக்கையில் இறங்குவார்கள். ஹூதிஸ் அமைப்பு, அதாவது இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்தால் ஹூதிஸ் அமைப்பு வந்து முன்னைய போல அந்த கடல் பகுதியை முடக்குவது மட்டுமல்லாது இஸ்ரேலின் துறைமுகத்தையும், எலியட் துறைமுகம் வந்து இயங்காத நிலையில் கூட இருந்திருந்தது, அதையும் முடக்குவார்கள். ஆனால் மேலும் உக்கிரமாக தாக்குதல் இடம்பெறலாம் என்றுதான் கூறப்படுகின்றது. முன்னைய தாக்குதலை விட, அதாவது ஹிஸ்புல்லாக்களாக இருந்தாலும் சரி, ஹமாஸாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, ஹூதிஸாக இருந்தாலும் சரி, முன்னைய போல அல்லாது எல்லாரும் மூர்க்கத்தனமாக தாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இது காணப்படுவதாக கூறப்படுகிறது. சரி,
இப்ப யுக்ரைன் தொடர்பாக பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றவுடன் விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் அமைதியாக காணப்பட்டது. ஆனால் மீண்டும் யுக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி இருக்கின்றது போல் தெரிகின்றது. கள நிலை எவ்வாறு இருக்கிறது? ரஷ்யா உக்ரைன் எரிசக்தி நிலைகளை மீண்டும் தாக்கி அளித்திருக்கின்றது செவ்வாய்க்கிழமை. போல்டோவா பகுதியாக இருக்கலாம், காக்கோ பகுதியாக இருக்கலாம், இந்த பகுதிகள் மீது வான்படை தாக்குதலும் கடற்படை கப்பல்களில் இருந்து ஏவுகணை மூலமும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மூலமும் தாக்கி அளிக்கப்பட்டது. பெருமளவான பகுதிகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ரஷ்யா கூறுகின்றது, அதாவது உக்ரைன் படைத்துறை உதவிகளை படைத்துறைக்கு தேவையான மின்சாரத்தை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கை என்று ரஷ்யா கூறியது. அதற்கு அப்பால் களமுனைகளை பொறுத்தவரையில் பகுதியில் ஒரு உக்ரைன் படையினர் அதாவது கடந்த 24 மணி நேரத்தில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது. அதற்கான காணொளிகளையும் அது வெளியிட்டு அதற்கு அப்பால் உக்ரைன் படையினரை பொறுத்தவரையில் முன்னரங்க பகுதிகளில் பாரிய அளவான முன்னேற்றங்கள் இல்லை. ரஷ்யா மெல்ல மெல்ல ஒரு கிராமங்களாக கைப்பற்றி கொண்டு வருகின்றது. அதாவது டொனஸ் பகுதியை முற்று முழுதாக விடுவித்து தனதாக்குவது மட்டுமல்லாது ஒடிசா பகுதியையும் ரஷ்யா கைப்பற்றலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஆனால் அது தொடர்பாக ரஷ்யா இதுவரையில் எதையும் கூறவில்லை. ஆனால் ட்ரம்பை பொறுத்தவரையில் இப்போது போரை தான் நிறுத்தப் போவதாக கூறியிருக்கிறாரே தவிர ரஷ்யாவும் தெரிவித்திருக்கின்றது இன்னும் எவ்வாறு அந்த போரை நிறுத்தப் போகிறார் என்று கூறவில்லை. ஆனால் இந்த வாரம் ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. இந்த கடந்த வார இறுதியில் ட்ரம்ப், அதாவது அமெரிக்கா ரஷ்ய அதிபருடன் பேசியதாக. ஆனால் இது தொடர்பாக ரஷ்யா வாயை திறக்க மறுத்துவிட்டது. என்ன பேசியது, யார் பேசியது, யாருடன் பேசியது என்பது தொடர்பாக இதனையும் அவர்கள் வெளியிட தயாராக இல்லை. இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், EU சமீபத்தில் சில முயற்சிகளை எடுத்திருந்தார்கள். அதாவது அமைதி படையை அனுப்புவது தொடர்பாக சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். அமைதி படையை அனுப்பி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியங்கள் காணப்படுகிறதா? அமைதி படையை அனுப்புவதென்றால் ஒரு திட்டம் இல்லாமல் உங்கள் படைகளை அங்கு அனுப்ப முடியாது என்று ரஷ்யா மறுத்துவிட்டது. ஒரு பலம் அமெரிக்காவை அனுப்புவதாக கூறுகிற அதே சமயம் பிரான்ஸ் மிராஜ் 2005 வெர்ஷனை உக்ரைனுக்கு வழங்கி இருக்கின்றது. அப்ப ரஷ்யா சொல்லி இருக்கிறது F-16 அமெரிக்கா வழங்கி இருந்தது. அதற்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் மிராஜ் 2005க்கு நடக்கும். 2005வது வெர்ஷனுக்கும் அதே தான் நடக்கும் என்று கூறியிருக்கின்றது. ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அரண்களை மிராஜ் 2000 பொறுத்தவரையில் அது முன்னணி விமானமும் இல்லை, அதனால் அதனால் தகர்க்க முடியாது. ஆனால் ஒன்று, இப்ப மேற்குலகத்தை பொறுத்தவரையில் தாங்கள் கழிக்கின்ற, அதாவது தங்கள் பாவனைக்கு உதவாத விமானங்களை உக்ரைனுக்கு கொடுப்பதைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பேச்சாளர்களாக இருக்கலாம் அல்லது தலைவர்களாக இருக்கலாம் 2 லட்சம் படையினரை அமைதி காக்கும் படையினராக உக்ரைனுக்கு அனுப்ப போறோம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் ரஷ்யாவின் ஐக்கிய நாடுகள் சபைக்கான பிரதிநிதி வசிலி நெபென்டியா ஒன்றை கூறியிருக்கின்றார். என்னென்றால், வெளிநாட்டு படைகள் யார் வந்தாலும் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபை அங்கீகாரத்துடன் வர வேண்டும், இல்லை என்று சொன்னால் தாக்கி அளிப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். பாதுகாப்பு சபை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அங்கு வீட்டோ அதிகாரம் இருக்கின்றது. ரஷ்யாவிடமும் இருக்கின்றது, சீனாவிடமும் இருக்கின்றது. அப்ப பாதுகாப்பு சபையால் இனிமேல் ஒன்றையும் நகர்த்த முடியாது. அது அமெரிக்காவுக்கும் தெரியும். எனவேதான் இனிமேல் ஐநாவுக்கு ஒரு காசும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிட்டாங்களே. என்னென்று சொன்னா அவங்களுக்கு தெரியும், விழா காலம் ஏமாத்தினது. இனி எந்த ஒரு நடவடிக்கையும் இவங்க 2 பேரும், சீனாவும் சரி ரஷ்யாவும் சரி, கட்டாயம் முறியடிப்பாங்க. அப்ப அதுக்கு காசு கொடுக்கறதால இனி அந்த அர்த்தம் இல்லை என்று அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிட்டது. எனவேதான் அவங்க படிப்படியா விலத்தி கொண்டு வராங்க. அதே சமயம் ட்ரம்ப் தனது ட்ரெஷரி செக்ரட்டரியை, அதாவது திரைசேரி செயலாளரை ஸ்காட் பெசட், அவர் உக்ரைனுக்கு போயிருக்கிறார் உக்ரைனின் அதிபருடன் பேசுவதற்கு. அது ஏன் என்று கூறும்போது ட்ரம்ப் ஒன்றை கூறியிருக்கின்றார், நாங்கள் உக்ரைனுக்கு 300 தொடக்கம் 350 பில்லியன் டாலர்களை கொடுத்திருக்கிறோம், முன்னே அரசு கொடுத்திருக்கிறது. அதை அவர் தன் பாசையில் எப்படி சொல்றாருன்னா ஸ்டூபிட் என்று தான் சொல்லியிருக்கிறார். அதை திருப்பி வாங்க வேண்டும். அப்ப 500 பில்லியன் டாலர்கள் பெறுமதியான ரயர் எர்த் மெட்டல்ஸ் அங்க இருக்குதான்.
அதாவது ஒரு கனிம வளங்கள் அந்த 500 பில்லியனை, அதாவது 350 பில்லியன் கொடுத்தது வட்டியோட சேர்த்து 500 பில்லியன். இப்ப உக்ரைன் நிலைமையை பாருங்க, காசையும் வாங்கி வட்டி போட்டு அதை திருப்பி கொடுத்து நாட்டையும் அழிச்சு ஒரு மில்லியன் ஜனமும் செத்ததுதான் மிச்சம். அப்ப இதுதான் அந்த பிரேசில் அதிபர் ஒன்றை கூறினவர் இந்த தாக்குதல் ஆரம்பிக்கும் போதே, ஒரு கொமேடியனிட்ட நாட்டை கொடுத்தா எப்படி இருக்குமன்றதுக்கு உதாரணம் என்று கூறியிருந்தார். இப்ப அது வடிவா விளங்குது. ஆனால் பிரச்சனை என்னென்றால், உக்ரைன் அதிபர் என்ன கூறியிருக்கார் என்றால், இப்ப உக்ரைன் அதிபர் மட்டுமில்ல, இந்த போபிஸ் என்றது அமெரிக்காவில் இருந்து வருகின்ற ஒரு நல்ல ஒரு பிரபலியமான சஞ்சிகை, அது ஒன்றை கூறியிருக்கிறேன் என்றால், $7 டிரில்லியன் பெறுமதியான கனிம வளங்கள் இருக்கின்றது. அது எங்க இருக்குன்றா டொன்பாஸ்ல தானே இருக்கு. உக்ரைன் சொல்லுது என்னண்டா, என்னட்ட இல்லையாப்பா, என்னட்ட ஒன்றும் இல்லை, எல்லாம் அங்க. அவன் என்னதை பிடிச்ச, அவன் அதுக்குத்தான் அதை பிடிச்சது. ஏன்னா 2014 உக்ரைன் ஒரு ராணுவ புரட்சியை கொண்டு வந்தோன்னே டொன்பாஸ் டொனஸ்க சுதந்திர பிரகடனம் செய்ய வச்சது அதுக்காகத்தான் என்றுதான் கூறுகிறார்கள். அப்ப செலன்ஸ்கி இப்ப கையை விரிச்சிட்டார். நீங்கள் வேணுமென்றா ரஷ்யா பிடிச்சு வச்சிருக்கிற இடத்தை அடிச்சு பறிச்சு தான் வாங்கணும் இந்த 7 டிரில்லியனை. அப்ப இனி இந்த பங்கு பிரிக்கிறதுலதான் மிகப்பெரிய ஒரு சண்டை வரப்போகிறது போல இருக்கின்றது. அப்ப ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி. ஜெர்மன் அதிபரும் கடுமையாக அமெரிக்காவை சாடி இருக்கிறார். இந்த அதாவது கொடுத்த காசுக்கு அங்கிருக்கிற பலங்களை கொள்ளையடிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. நிறைய இன்னும் கேள்விகள் இருக்கின்றன, ஆனால் நேரம் போதாது. நாங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நிறைய உரையாடலாம். இந்தியாவுக்கு செல்வோம். இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லியில் தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தல் உங்களுக்கு தெரியும், 27 ஆண்டுகளாக பிஜேபி மோடி அவர்களுடைய கட்சி கைப்பற்ற முடியாமல் இருந்தது. 27 ஆண்டுகளுக்கு பின்னர் 25 ஆசனங்களினால் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. இதற்கு முன்னதாக பொது தேர்தல் நடைபெற்ற பொழுது அப்பொழுதெல்லாம் கூறினார்கள், மோடி அலை ஓய்ந்து விட்டது ஒன்று கேள்வி கேட்டிருந்தார்கள். என்ன நிலைமை? கேஜ்ரிவால் அவர்களுடைய பார்ட்டி தரமான நிலையில் இருந்தவர்கள், அவரை சிறையில் அடைத்ததும் ஊழல் தொடர்பான விடயங்களை கொண்டு வந்ததும் தாக்கத்தை ஏற்படுத்தியது ஒரு விளைவுதான இவருடைய பின்னடைவுக்கு காரணம், அல்லது மோடி அலை தான் முக்கிய காரணமா? மோடி அலை என்று கூறுவதை விட, என்றால் மோடி அலைக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி பெரும்பான்மையை பெறவில்லை. ஆனால் இந்த கெஜ்ரிவால் தொடர்பாக அமெரிக்கா நடத்திய நாடகம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்று சொன்னால், அவரின் கைதுக்கு எதிராக அமெரிக்கா ஆட்களை தூண்டிவிட்டதும், அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முறுகல் ஏற்பட்டதும் அங்கு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தது. அமெரிக்க தூதுவர் அதில் நேரடியாக தலையிட்டது என்பது. அப்ப மக்களுக்கு ஒன்று விளங்குகிறது, இந்த கட்சிக்கு பின்னால் அமெரிக்கா நிற்கின்றது என்ற கருத்து, இது ஒரு கருத்துருவாக்கம் வந்திருக்கின்றது. இப்போ இந்தியா சீனாவுடன் இணைந்து விட்டது. இப்ப பாத்தீங்கன்னா 59 ஆப்ஸுகளை கூட சீனாவில் இருந்த ஆப்ஸுகளை இப்ப அனுமதித்திருக்கிறார்கள். முகேஷ் அம்பானி கொண்டு வந்திருக்கின்றார், ஆடம்பர ஆடைகளை வாங்குவது என்று சொல்லி. அப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால், காங்கிரஸை பொறுத்தவரையில் துப்புரவா அங்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது, இல்லாமல் செய்யப்பட்டிருக்கு. மோடி இப்ப எல்லா நாடுகளிலும் ஒரு தேசியவாதம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்ப அமெரிக்கா பாத்தீங்கன்னு சொன்னால் ட்ரம்பை கொண்டு வருகிறார்கள். பிரித்தானியாவில் பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது நைஜல் ஃபராஜ் தான் வருவார் என்று கருத்து கணிப்பு கூறப்படும். அப்படி எல்லா நாடுகளுக்கும் இப்ப ஒரு தேசியவாதம் என்ற அவர்களை தான் ஆதரிக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கு. அதாவது கெஜ்ரிவால் வெற்றிக்கு அமெரிக்கா எவ்வளவு தூரம் பாடுபட்டதோ அதை முறியடித்திருக்கிறார்கள் என்றதான் இதில் ஒரு கருத்தாக நான் முன்வைக்க முடியும். அப்ப ஒரு உண்மையில் இது இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான கிடைத்த ஒரு வெற்றியாகவும் சிலர் அதனை கூறுகிறார்கள். என்னென்று சொன்னால், இந்த மேற்குலகத்தின் இந்த நகர்வை முறியடித்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்தியாவில் அதாவது எல்லா உலக பரப்பிலும் ஏற்பட்டிருக்கிற போல இப்ப இலங்கையிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புதிய ஒரு மாற்றம், தேசியவாதமாகத்தான் அதையும் நாங்கள் பார்க்கலாம். அதே போன்ற ஒரு மாற்றமாகத்தான் இந்த இந்தியாவின் இந்த தேர்தலை பார்க்கலாம். நிச்சயமா நீங்கள் கூறுவது போல் தேசியவாதம் பேசுபவர்கள் தான் இப்பொழுது ஆட்சிக்கு வருவது. ஜெர்மனியை பாருங்கள், பிரான்ஸை பாருங்கள், கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை பாருங்கள், எவ்வாறான நிலைமை என்பதை பார்க்க ஏதோ ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்து உலக நகர்வலை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசோகளே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம்.
மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.